ஒருவேளை நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தார் யாராவது கட்டப்பட்டவர்களாக அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கி இருக்கலாம். Perhaps you are not bound, but some of your relatives are bound and they are in slavery. உங்களுடைய குடும்பத்திலே யாராவது பாதிக்கப்பட்டிருக்கலாம். Anybody in your family is affected. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே நீ கண்ணீர் விட்டால் இன்றைக்கு கர்த்தர் அவர்களை விடுவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். But if you shed tears in the presence of God, God is able to deliver them. ஏனென்றால் அவரை நம்பினால் அவர்களை நிச்சயமாய் அவர் விடுவிக்கிறவர். If you trust God, he is definitely delivering us. நீ அவரை நம்பினால் நிச்சயமாய் உன்னை விடுவிப்பார். If you trust him, definitely he will deliver you. முதலாம் சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே தாவீதின் குடும்பம் சிறைப்பட்டு போய்விட்டது. In 1 Samuel chapter 30, the family of David went into captivity. அவன் வெளியே போய்விட்டு திரும்பி வரும்பொழுது வீடே இல்லை. When he went out and came in, there was no house. அங்க வீடெல்லாம் தீக்கு இரையாக மாற்றப்பட்டு விட்டது. All the houses have been burned by fire. அவன் திரும்பி வந்த பொழுது அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. எல்லா டென்ட்டும் கொளுத்தி விட்டு போய் விட்டார்கள். When he came back, there was nothing. All the tents had been burnt. தன்னுடைய மனைவியை தேடினான். அங்கே வீடே இல்ல. மனைவி எங்க இருப்பாள்? He searched for the wife. The wife was not there. The house was not there. தன்னுடைய பிள்ளைகளை தேடினான். ஒன்றுமே கிடைக்கவில்லை. He searched the children. He could not find anyone. அவனோடு கூட இருந்தவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாமே பிடிபட்டு போய் விட்டது. The wives and children who were with him were made captive. அவனுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. He did not know what to do. அவனுக்கு விடுதலை இருந்தது. He got deliverance. ஆனால் அவனுடைய மனைவி பிள்ளைகள் அடிமைத்தனத்திலே போய் விட்டார்கள். But his wife and children went into captivity. அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை விடுதலை உள்ளவர்களாக இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த உன்னுடைய வாலிப பிள்ளையோ வாலிப சகோதரனோ உன்னுடைய பெற்றோர்களோ உன்னுடைய பிள்ளைகளோ யாராவது ஒரு நபர் கட்டப்பட்டவர்களாக அடிமைத்தனத்துக்குள்ளே சிறைப்பட்டு போனவர்களாக காணப்படலாம். Perhaps you may be enjoying deliverance, but somebody in your family, perhaps your sons and daughters or brothers or some relatives may be in such captivity. அதற்கு அவன் என்ன செய்தான் தெரியுமா? What he did for that? பலன் இல்லாமல் போக மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே உட்கார்ந்து அழ ஆரம்பித்தான். He sat in the presence of God and started weeping until he lost all his strength. அவனோடு கூட இருந்த எல்லாரும் சேர்ந்து அவனும் அழ ஆரம்பித்தார்கள். Himself and all the people who were with him started weeping. இந்த நாட்களிலே சபைக்கு தேவை ஒரு கண்ணீரின் ஆவி. What is needed for the church is the spirit of tears. கண்ணீரின் ஆவி இல்லாதபடியால் தான் இன்றைக்கு சபைகளிலே எழுப்புதல் மிகவும் மங்கி போய் காணப்படுகிறது. Because of the absence of the spirit of tears, the revival is lacking in the churches today. கெத்செமனேயின் ஜெப ஆவி இன்றைக்கு சபைகளிலே மிகவும் குறைவு. The prayer of Gethsemane is lacking in the churches today. எபிரேயர்கள் நிருபத்திலே நாம் பார்க்கும் பொழுது in the epistle to Hebrews we read 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் என்று இயேசுவினுடைய கெத்செமனே ஜெபத்தை அங்கே எபிரேயரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. In chapter 5 verse 7 we read the prayer of Lord Jesus Christ, who in the days of his flesh when he had offered prayers and supplication with strong crying and tears unto him. தாவீது கண்ணீர் விட்டு ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுக்கு வழிவாசல்களை திறந்தார். When David shed tears and prayed, the Lord opened the ways and doors. ஒருவேளை நீங்கள் கட்டுகளுக்குள்ளே இல்லாமல் இருக்கலாம். Perhaps you may not be in binding. ஆனால் உங்கள் வீடுகளிலே யாராவது கட்டப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் கண்ணீர் விட வேண்டிய நேரம் இதுதான். But if anybody is bound in your house, it is a time that you have to shed tears for them. சிலுவை சுமந்து கொண்டு போன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு போனார். Lord Jesus Christ, who was carrying the cross, told and the people surrounding, you need not be for me but be for you and your daughters and sons. தெருக்களில் மூர்ச்சித்து கிடக்கிற உன்னுடைய பிள்ளைகளுடைய பிராணனுக்காக உன் கைகளை ஏறெடு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே எழுந்திரு, உன் கண்ணின் கருப்பு விழியை சும்மா இருக்க ஒட்டாதே என்று புலம்பலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. Lamentations written, you lift up your hands, you get up in the midst of the night, do not give rest to your eyelids, you pray vehemently for the dear ones who are soon in the streets. கட்டப்பட்டவர்களுக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணுகிறீர்கள். You are preaching to the captives. பாதிக்கப்பட்ட வாலிபனுக்கு நீங்கள் புத்தி சொல்லுகிறீர்கள். You are giving counsel to the young man who is affected. புத்தி சொல்லுகிறதோ பிரசங்கமோ அவனுக்கு ஏறாது. கண்ணீரின் ஜெபம் தான் அவனை விடுவிக்க கூடிய வல்லமை உள்ளது. Instruction or counsel will not be useful to him, but the prayer of tears will help him. 1 சாமுவேல் 30:18 பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் விடுவித்தான் என்று சொல்லி இருக்கிறது. In 1 Samuel chapter 30 verse 8, he was able to bring back his wives and children. உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? Are you praying for children? இன்னைக்கு अनेகர் ஜெபிக்கிறதை நிறுத்தி விட்டார்கள். Many people had stopped praying today. இப்போ ஆண்டவரை ஜட்ஜ்மென்ட் கொடுக்க சொல்லுகிறார்கள். Now they are asking God to give judgment. கொரியால ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்காக ஒரு போதகரிடத்தில் போய் ஜெபிக்க சொன்னாள். In Korean, a mother went to a pastor and asked him to pray for her son.
தன்னுடைய மகளுக்காக ஜெபிக்க சொன்னார். For her daughter he asked her to pray. என்ன விஷயம் ஜெபிக்க வேண்டும் என்று அந்த போதகர் கேட்டார். The preacher asked, what is the reason for which I should pray? என்னுடைய மகள் தாறுமாறாக வாழுகிறாள், அவள் இருப்பதை விட செத்து போனால் நலமா இருக்கும், அதுக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார். My daughter is leading a perverse life, it is better that she die rather than living. நீங்களும் நானுமா இருந்தால் அதை கூட அதிகமாக செய்திருப்போம் என்று நான் நினைக்கிறேன். If we were in the place, we would have done more than that. ஏனென்றால் அந்த பிள்ளையினுடைய தகப்பனார் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி வீட்டுக்கு கூட்டி வந்தார். The father brought his friends very often to the house. அந்த ஒரு ஃப்ரெண்டோட இந்த பெண் போய்விட்டாள். This woman has gone with one of the friends. தகப்பனுடைய ஃப்ரெண்டோட மகள் போய்விட்டாள். Along with the friend of the father, the daughter has gone. அவளுடைய வாழ்க்கை சீரழிந்து போய்விட்டது. Her life is very much in damage. அதை அந்த தாயினால் தாங்கிக் கொள்ள முடியாமல் எப்படியாயினும் இந்த பிள்ளை செத்து போனால் நலமா இருக்கும், இதுக்காக எல்லா போதகர்களும் ஜெபியுங்கள் என்று சொன்னார். The mother could not bear that problem, therefore she desired the death of the child. Therefore she went to the prayer pastor and asked for the prayer. அந்த போதகர் சொன்னார், அப்படி அல்ல தாயே, அந்த பிள்ளை மனம் திரும்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். The pastor told her, mother, it is not so, I pray for repentance. அந்த விபச்சார ஆவியில் இருந்து அவளை விடுவிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னார். I pray so that she may be delivered from the spirit of adultery. அந்த தாய் அதை ஒத்துக்கொள்ளவே இல்லை, அவ சாகணும், அவ அதிலிருந்து வெளியே வர முடியாது, அவளுக்கு கட்டப்பட்டிருக்கிறாள் என்று சொன்னார். The mother could not accept it, she cannot come out, she should die, she is bound, there is no means of release. அப்படி அல்ல, it's not so. நீங்கள் வேணுமானால் இனிமேல் ஜெபிக்க வேண்டாம், என் பிள்ளையை கர்த்தர் ரட்சிக்க வேண்டும் என்று ஸ்தோத்திரியுங்கள், கொஞ்ச நாள் கழித்து ரட்சித்தார் என்று ஸ்தோத்திரியுங்கள், நீங்கள் போய் வாருங்கள் என்று அனுப்பிவிட்டார். He said that you need not pray, but offer praises unto God. Praise God so that God may deliver, and he has done it. Offer praisings and God will do so. அந்த தாய்க்கு வேற வழியே இல்ல, கர்த்தர் என் பிள்ளையை ரட்சித்தார்னு பேரளவுல ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தார். That mother has no other ways, just for the name of sake she was praising God. God delivered my daughter. ஒரு நாள் காலையிலே காலிங் பெல் அடிக்கப்பட்டது. In the one morning the calling bell was rung. இந்த தாய் வந்து கதவை திறந்தாள். The mother came and opened the door. திடீரென்று பார்த்தால் மகள் வாசல்ல நின்று கொண்டிருந்தாள். All of a sudden daughter was standing before the doorstep. இவங்களுக்கு பயங்கர சந்தேகம், இன்னொரு விதத்துல சந்தோஷம். ஏன் வந்தா, எதுக்கு வந்திருக்கிறா, இவளுடைய நிலவரம் என்னன்னு அவங்களுக்கு புரிய முடியவில்லை. On one side she was happy, in other sense she was in shock. She could not realize the purpose for which she came. அவள் தாய் இடத்துல மன்னிப்பு கேட்டாள். She came and asked pardon to the mother. நான் தவறு நடந்தது உண்மை, நான் தவறாக நடந்து விட்டது, நான் அறியாமையிலே செய்து விட்டேன், நீங்கள் என்னை மன்னித்தால் நான் வீட்டிலே வருகிறேன், இல்லாவிட்டால் நான் போய் சூசைட் பண்ணிக்கொள்கிறேன் சொன்னார். It is true that I went in the wrong way, but I did it out of ignorance. If you forgive me, I will come in, otherwise I will commit suicide. கடைசி சான்ஸா நான் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொண்டா நான் கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கிறேன் என்று சொன்னார். As a last chance I have come to the house, if I am accepted I will be faithful till the end. அந்த தாய்க்கு அதுக்கு பின்பு பாசம் அதிகரித்தது, பிள்ளையை கட்டிக்கொண்டு அழுதாள், அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை மாறி போய்விட்டது. The affection of the mother was increasing, she embraced her daughter and wept. Thereafter the life of the girl changed. உங்களுடைய கண்ணீரும் உங்களுடைய துதியும் கட்டப்பட்ட உன்னுடைய குடும்பத்தாரை விடுவிக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. There is no doubt that your tears and your praising will deliver the people of your family who are in captivity. இதுவரை புத்திமதிகளும் பிரசங்கங்களும் பண்ணி கொண்டிருந்தவர்கள் அதை விட்டுவிட்டு நீங்கள் துதித்தால் நீங்கள் சீக்கிரமாக அதனுடைய பலனை நீங்கள் பார்க்கலாம். The people who have been delivering instruction and counsel, if you stop it and start praising, you will receive rewards. நீ நம்பினால் கர்த்தர் விடுவிப்பார். If you trust, God will deliver. 22ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே அவரை நம்பினவர்களை நீர் விடுவித்தீர் என்று சொல்லி இருக்கிறது. In Psalm 72 verse 4, the Lord is 22ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். Psalm 22 verse 4, the Lord is delivering the people who are trusting in him. நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். Those who trusted were delivered by you. ஆண்டவரை நீங்க நம்பி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய புருஷன் மனைவி வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் ஏற்படுத்துவார். You trust the Lord will command great deliverance in the life of your husband or wife or children. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy